guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல டேங்கோட அடிக்டட் டு யூ பார்ட் 7 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிருப்பேனா. நீங்க அப்படியே டேங் ஊத்தி வச்சிருக்க ஒயினை அப்படியே எடுத்து குடிக்கலான்ட்டு கிட்ட போயிருப்பீங்க. அப்போ கரெக்டா டேங் உங்களுக்கு கையும் காலுமா பிடிச்சி தலையிலே அடிச்சு விரட்டி இருப்பான். இங்க நல்லா அடியெல்லாம் வாங்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது புல்ல கை நிறைய சாக்லேட்ஸ்லாம் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பான். நீங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு டேங் ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுருப்பீங்க ஃபுல் பிளஷோட. இது வரைக்கும் முடிச்சா சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏய், என்ன லுக்கு? போய் தூங்கு. போகிறேன். நீங்கள் எப்போ வருவீங்க? இப்போல்லாம் வர முடியாது. போய் தூங்குறீன்னா தூங்கு, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பு உங்கள் வீட்டுக்கு. எனக்கு எப்போலாம் விரட்டுறதுன்னு இருப்பீங்க போலையே. நான் போகிறேன், நான் போய் தூங்குறேன். சரிந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்னது? எனக்கு வேணாம். பார்க்காமலாம் எப்படி தான் வேணான்னு சொல்லுவீங்களோ? சாக்லேட் தாங்க, இந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சத்த போறியாங்கிட்டு. என்ன பிடிக்காது? எப்போ பார்த்தாலும் அது வேணாம் இது வேணான்னு இப்படியே இருந்தால் உடம்பு என்ன பண்ணுறது? நீங்கள் அப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேங்கோட சின்ன ஹோல் பண்ணி அவனோட மவுத்தில் அந்த சாக்லேட்டை வைக்கிறீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? சிக் கைடு. துப்பிடாதீங்க, அது நிஜமாலே நல்லா இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்களேன். நான் கேட்டேன் எனக்கு வேணும்னு. எனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொன்னால் உனக்கு புரியாதா? அது நல்லா இருக்கும். ஆமாம், நக்கிட்டு இருக்கும், கேவலமாக இருக்குது. நீங்கள் அப்படி சிடு மூஞ்சி வச்சு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். நல்லா சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உண்மையை தான் சொன்னேன், முறைக்காதீங்க. சிரிச்சுட்டே சாப்பிடுங்களேன், நிஜமாலே நல்லாயிருக்கும். சரிங்க. பொடி. நான் போகிறேன், நீங்கள் சரிங்க. அசிங்கமாக தான் சொல்லிட போகிறேன். சரிங்கங்க. அத்தா புண்ணியவதி. போதுமா? ஐயடா, இந்த சிரிப்புக்கு தான் இவ்வளோ பேச்சா? இப்பயும் கேவலமாக தானே இருக்கு. டூ. ஏன் துப்புனீங்க? சரிங்க, நான் வேறு சாக்லேட் தரேன். உனக்கு நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கே கூடாது. என்ன சொல்லணும்? எல்லாம் என் தலையெழுத்து. இந்த இப்போ என்ன சொன்னீங்க? ஏன் உனக்கு கேட்கணுமா? வா கிட்ட வா, சொல்கிறேன். இல்லை வேணாம். தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இப்போ நான் என்ன தேவையில்லாமல் பண்ணிட்டேன்? சரி பரவாயில்ல, போனது போகட்டும். இந்தாங்க, இந்த சாக்லேட் நல்லாயிருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இது சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டேங் கிட்ட வரீங்க. தாடி, நீ ஏன் இப்படி முறைக்கிறீங்க? நான் சாக்லேட் கொடுக்க தாங்க வந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் டேங் அப்படியே உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அப்படியே பெண் குயின் மாதிரி ஸ்டெப்ஸில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அதை பார்த்துட்டு டேங் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்போது கரெக்டாக நீங்கள் டேர்ன் பண்ணி டேங்கை பார்க்கவும் டக்குன்னு டேர்ன் பண்ணிக்கிறான் அவன். ஐயச்சி, அதுக்கு இப்போ அவளை பார்த்துட்டாளா என்ன? சேச்சே, பார்த்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நீங்கள் கொடுத்த சாக்லேட்டை பார்க்குறான். என்ன தான் திட்டு கழுவி ஊற்று, ஆனால் அவள் எப்படி இருக்காளோ அப்படியே தான் இருக்கா. இல்லை வச்சுக்கிட்டு சிலுகு என்ன ஆட்டம் போடுறா, எப்படி தான் அவன் அப்பா வீட்டில் வச்சு மேயிறானோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து அவன் வாய்க்குள்ளே போடுறான். கன்றாவியாக இருக்குது. இந்த மயிரை தான் இந்த மேடம் நல்லா இருக்குன்னு சொன்னாலா சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை துப்ப போகிறான். பாவம், அவள் வேற ஆசையாக கொடுத்தா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த சாக்லேட்டை சாப்பிட்றான். இந்த சைட் கட் பண்ணா டைம் 12:30 ஆச்சு. பட் ஸ்டில் நீங்கள் தூங்கவே இல்லை, பெட்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. என்ன இந்த பையன் வரேன்னு சொன்னால் ஆளையே காணும், நான் மட்டும் தனியாக இருக்கேன், எங்கே தான் போவானோ அவன், பேசாமல் நம்மளே போய் அவனை கீழே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திருக்க போகும்போது டோர் கிட்ட இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. ஆஹா, என்ன இது, ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ டேங் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். நினச்சேன் நீ இன்னும் தூங்கியிருக்க மாட்டேன்னு. நான் எப்போ அனுப்புனேன்? இன்னும் தூங்காமல் ரெடி பண்ணிட்டுருக்க? தாடி நீங்களா? நல்ல வேலைக்கு நான் பயந்தே போயிட்டேன். நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ண சொன்னேனா? உன்ட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? போய் தூங்குன்னு தானே சொன்னேன். ஆளையும் மண்டையும் பாரு. சரிந்தா குடி. என்னது? பால்ரி, டா குடி. பாலா? என்ன திடீர்னு? நான் குடிக்கும்போது நல்லா முட்டைக்கனை வச்சு பார்த்துட்டே இருந்தில்ல, அப்புறம் எனக்கு வயிறு வலி வந்துடக்கூடாதுல்ல, அதுதான். டா குடி. ஓ அப்படியா, சரி எடுத்துகிட்டு வரேன்னா எடுத்துகிட்டு வரீங்க, ஒயின் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. என்னது? இல்லை ஒயின் குடிக்கிறீன்னா குடி, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க போகிறான். வேணுமா நான் குடிக்கிட்டா? எனக்கு வேணாம், நீங்களே குடிங்க. நான் என்ன பால் குடிக்கிற பச்சை குழந்தைன்னு நினச்சிங்களா? இல்லை, இந்த பைத்தியக்காரன்னு நினச்சேன். என்ன சொன்னீங்க? அதை விடு, வேணுமா வேணாமா? எனக்கு குடிக்கணும்லாம் தோணல, இருந்தாலும் எனக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, குடிக்காமல் இருந்தால் நல்லா வாய்க்கும். சரி கொடுங்க, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை வாங்க போகிறீங்க. எப்பா நீ குடிக்கவே வேணாம், விட்ரி, கையெடு.
இல்லை கொடுங்க. இல்லை உனக்குலாம் கிடையாது போ. நான் சும்மா தான் சொன்னேன் கொடுங்க. உனக்கு கிடையாதுடி, கிடையாது போ. நீங்கள் மட்டும் குடிக்கல நான் கீழே போய் ஒயின் குடிச்சிடுவேன் பார்த்துக்கோங்க. ஓ அப்படியா? இங்கே போய் குடி பார்ப்போம். இப்படிலாம் சொன்னீங்கன்னா நிஜமாலே போய் குடிச்சிட்டு வந்துடுவேன். நானா உன்னை வேணான்னுங்கிறேன். போ ஒரு அடி எடுத்து வை, உனக்கு இருக்கு. நீ போய் குடி. இல்லை இவன் அடித்தாலும் அடிச்சுப்பிடுவான். எதுக்கு? இல்லை எனக்கு இப்போ ஒயின் குடிக்கிற மூடில் நான் இல்லைப்பா, நான் பால் குடிக்கிற மூடில் தான் இருக்கேன். கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் கையில் இருக்க கிளாஸை வாங்கி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டேன், இந்தாங்க. நான் பார்த்தா எப்படி தெரியுது? கை இருக்குல்ல, போய் வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைட் போகிறான். ஐயடா ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பார்த்தா தெரியலையா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு? எதுக்கு அங்கே தூங்குறீங்க? இங்கே வாங்க, பெட்டில் வாங்க. பெட்டில் அதுவும் பக்கத்தில். ஐய உன்னை நம்பிலாம் என்னால் படுக்க முடியாதுடி. என்ன நான் சொல்கிற டைலாக்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஏன் என்ன சும்மா கிட்ட வந்ததுக்கே கிஸ் அடிக்க வர நீ? உன்னை நம்பி உன் பக்கத்தில் வர வந்து படுக்க சொல்கிறியா நீ? ஐயோ அது நான் ஏதோ இதில் பண்ணிட்டேங்க. எதில் பண்ண? எதில் பண்ண? எதுலையோ பண்ணிட்டேனே, விடுங்க. இப்போ அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் வாங்க நம்ம நடுவில் வேணால் தலைவாணி வச்சுக்கலாம். நீ மூட்டு தூங்கு, நீ தூங்கு, என்னமோ பண்ணு, எனக்கு என்ன, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சோஃபாவில் போய் அவன் படுக்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆளுலாம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் விழுறீங்க. தூங்கும் போதாச்சும் வாயை மூட்றி. எனக்கு தூக்கம் வரல, ஏதாச்சும் பேசுங்க. என்ன பேசணும்? அதெல்லாம் பேச முடியாது. உனக்கு தூக்கம் வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். மறுபடியும் ஏதாச்சும் கத்திட்டு இருந்துன்னு வச்சுக்க, அப்படியே பிடிச்சி கொண்டு போய் மாலையில் விட்டு வந்துடுவேன். மூட்டு தூங்கணும், புரியுதா? போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு சைட் டேர்ன் பண்ணி படுத்துக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. டேங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ உனக்கு தண்ணி துவைக்கிற மாதிரி இருக்குன்னு தூக்கம் கலைஞ்சு அப்படியே லைட்டாக எழுந்திருக்கிறான். நல்லா மழையாக வருதே, இப்போதைக்கு மழை நிற்காது போல, கரண்ட்டை வேற கட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கிறதுக்காக பெட் கிட்ட வரான். அப்போ உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே பெட்டில் ஒரு மாதிரி பயந்து போய் படுத்துருக்கீங்க. இன்னும் தூங்கலையாடி? நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வரலங்க. தூக்கம் இல்லையா? மணி என்ன ஆகுது தெரியுமா? விடிய போகுதுடி, தூக்கம் வரலன்ட்டு இருக்க. இடி சத்தம் பயமா இருக்கு, கண்ணை மூட்டு தூங்குடி. இல்லை எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்ணை மூட்டி தூங்கு. இங்கே பெட்ஷீட் எங்க? பெட்ஷீட் கூட போத்தாம படுத்துருக்க. இல்லை அது அப்படியே நீங்கள் பேச வரும்போது செம்மையாக ஒரு இடி இடிக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் அப்படியே பயந்து போய் ஒரு மாதிரி நடுங்குறீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா இடி தான். இங்கே பாரு, என்ன பாரு. எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்கு? அதான் நான் இருக்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, என்ன பாரு. இல்லை நீங்கள் என் கூடவே இருங்க, போகாதீங்க. நான் எங்கே போனேன்? இங்கே தானே இருக்கேன், என்ன பாரு. இல்லை வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு பயமாக இருக்கு. அலங்கி போச்சு. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு, என்ன பாரு, ஒன்றும் இல்லை சரியா? நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை வச்சு உங்களை கவர் பண்ணுறான். எதையும் நினைக்காம கண்ணை மூட்டு தூங்கு. தண்ணி குடிக்கிறியா? இல்லை வேணாம்மா. சரி நீ தூங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து மூவ் ஆக போகும்போது நீங்கள் அப்படியே டேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. என்ன என் கூடவே இருங்களா? கூடவேவா? இல்லை புரியல, என்ன சொல்ல வர? என் கூட படுத்துக்கிறீங்களா? கூடவா? அதெல்லாம் முடியாது. இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. இந்த பக்கம் மட்டும் வந்து படுங்களேன். என்ன ஒரே பெட்டில் படுக்க சூரியா? அதுவும் கூட? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் இங்கே தான் இருக்கேன் சரியா? நீ எதுவும் நினைக்காம படு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்? எனக்கு பயமாக இருக்குன்னு தானே சொல்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் படுத்தா பயம்லாம் போயிடுமா? வர முடியாதுன்னா வர முடியாதான், விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் போய் அகைன் சோஃபாவில் படுத்துக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் இன்னொரு சைட் டேர்ன் பண்ணி படுத்துருக்கீங்க. ஏன் இடியை பார்த்தா பயப்படுறேன். இனிமேல் நான் பயப்படக்கூடாது, அதை நான் முதல்ல மறைக்கணும். ஆனால் என்னால் முடியலையே, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியல. நான் இப்போ அம்மா கிட்டே போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் யாரோ வந்து படுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் லைட்டாக டேர்ன் பண்ணி பார்த்தா டேங் தான் உங்கள் பக்கத்தில் படுத்துருக்கான். நீங்கள் அப்படியே டேங்கை பார்த்தோன்னே அப்படியே அழுதுகிட்டே போய் உன்னை ஹக் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? இதுதான் சொன்னேன், அப்பயே உன் பக்கத்தில் வரமாட்டேன்னு. விட்ரி என்ன விட்ரி, சரி பண்ணுற. தேங்க்ஸ், இது நான் சொன்ன உடனே வந்ததுக்கு.
நீ சொன்ன உடனே ஒன்றும் நான் வரல. எனக்கு அங்கே படுக்க குளிர் இருந்துச்சு, அதனால வந்தேன். நீ தப்பாலாம் நினச்சிக்காது சரியா? அப்போ எனக்காக வரலையா? ஏன் உனக்காக வந்தேன்னு நினச்சியா? உங்களை கையிடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி படுக்கிறான். நம்பிலாம் பக்கத்துலலாம் படுக்க முடியாது. இங்கே பாரு, இந்த பில்லோவை தாண்டி வந்தேன்னு வச்சுக்க, கொன்றுவேன். புரியுதா? என்னை ஏன் பார்த்துட்டே இருக்க? தூங்கு. இல்லை எனக்கு தூக்கம் வரல. அப்படியா? ஆனால் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டேர்ன் பண்ணி அவன் படுத்துக்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னன்னு தெரில, உங்கள் கூட இருக்கும்போது மட்டும் மனசு அப்படியே லேசாகிடுது. அப்படியே அவங்க கூடவே இருந்துட்டா. இல்லை புரியல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அப்படியே உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே லைட்டாக தியரி ஐஸோட டேவங்க பார்க்குறீங்க. டேவங்க உங்களை மட்டும்தான் பார்க்குறான். ஐ மீன் உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எப்பா நான் கண்ணுடாது, நான் எப்படி இருக்கா அப்படின்ட்டு விடாமல் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்போ நீங்கள் இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி அப்படின்னு பாடிட்டே வந்துட்டு அவங்க ஹக் பண்ணுறீங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ஸ்டன் ஆகி உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? ஐயோ யாடா கூடமா ஏதாச்சும் நடக்க போகுது. என்னடி சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு. என்ன? இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலையா? இல்லையே, ஏதோ சொன்னேன், மனசு லேசாகுது அப்படி இப்படின்னு. உங்களுக்கு அப்படி தான் கேட்டுச்சா? ஆமாம் அப்படி தான் கேட்டுச்சு, அதானே சொன்னேன். தெரியலையா? இங்கே பாரு. என்ன பாரு, என்ன சொன்னேன் சொல்லு. ஒன்றும் சொல்லலை. ஏன் இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். சொல்லு, என்ன சொன்னேன்? இல்லை ஒன்றும் சொல்லலை. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். தூக்கம் வருதா? நீங்கள் உம்மால ஏன் தூக்கத்தை கழிச்சிட்டு உனக்கு தூக்கம் வருதா? சொல்றி, என்னடி சொன்ன? இப்போ நீ சொல்லலைன்னா உனக்கு தூங்க விட மாட்டேன். அதான் சொல்கிறேன்ல, நான் எதுவும் சொல்லலை. இல்லை நீ சொன்ன, எனக்கு தெரியும், எனக்கு கேட்டுச்சு. என்ன சொன்ன சொல்லு. ஐயோ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேவங்கோட ஜஸ்ட்டிலே படுக்கிறீங்க. டேவங்க்கு என்ன பண்ணுறனே தெரில. அவனோட ஹார்ட் பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட் ஆகுது. அவனோட ஹெட் உங்கள் ஹெட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ உங்கள் ஹேர்லேருந்து வர ஃப்ராக்ரன்ஸை டேவங்கனால ஃபீல் பண்ண முடியுது. அவன் அப்படியே என்ன பண்ணுறனே தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி இருக்கான். ஐயோ இன்னும் என்ன அளவு இது? ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. நான் கன்றாவினே தெரிலையே. கொஞ்சம் தள்ளியாச்சும் பட்டுறி, மூச்சு விட முடியல. போச்சு, மட்டே ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே தூங்குறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்போ அப்படியே லைட்டாக தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா நீங்கள் டேவங்கோட ஹேண்டில் படுத்திருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப க்ளோஸாக. அதை பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ என்ன இவ்வளோ க்ளோஸா? ஐயோ நைட்டு வேற, நேற்று ஏதோ ஃபீலிங்ஸில் ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டேன். இனி நான் எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்? இத்தனை நாள் டவுட்டோடு இருந்திருப்பான், நேற்று கன்ஃபார்மே பண்ணியிருப்பான். நான் ஏன் இப்படி பண்ணேனே தெரிலையே. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்களோட ஃபேஸை க்ளோஸில் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் அவன் என்னென்னோ பண்ணிட்டான், என்னென்னமோ பண்ணி என்னை மயக்கிட்டான். நல்லா தூங்குறான் வேற. இவன் எழுந்திருக்கிறக்குள்ளேயும் எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணிவிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு ரூமுக்கு வரீங்க. பார்த்தா டேவங்க அழகாக குழந்த மாதிரி படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே டேவங்க கிட்ட போயிட்டு அவனோட ஹேர் அப்படியே கோதி விடுறீங்க. ஐயோ அழகு, இப்படி அநியாயத்துக்கு அழகாக இருக்கானே. வேணும் தான், இல்லை வேணாம், ஆனால் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு டேவங்க கிட்ட போகிறீங்க. இல்லை இது தப்பு, அவனோட பெர்மிஷன் இல்லாமல் நான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நேற்றே நான் பண்ணது தப்பு, நேற்று நான் ஏன் அப்படி பண்ணேன்? ஆனால் அவனுமே என்னை ஸ்டாப் பண்ணல. ஒருவேளை அவனுக்கும் என் மேலே ஐயோ நான் இப்படி பண்ணக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனே. என்னை தேடி ஒருத்தன் வருவான், அவனுக்காக தான் நான் என் மொத்த லவ்வையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை அது இவனாக இருப்பானோ? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கேருந்து நான் பைத்தியம் ஆயிடுவேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்கோட ஹெட்லேருந்து ஹேண்ட் எடுக்க போகிறீங்க. அப்போ டேவங்க அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். அச்சோ தேங்க் காட், இன்னும் எழுந்திருக்கலை. கையை மட்டும் எடுத்துக்கிறேனே. அப்பாடி நல்லா தூங்குங்க. நான் போயிட்டு வரேன். இங்கே இருக்க காஃபி நான் அப்புறம் வரேன்.
ஐயோ அவன் தூங்குறான்ல, எப்படி அவனுக்கு கேட்கும்? முதல்ல இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேகமாக அங்கேருந்து கிளம்புறீங்க. கொஞ்ச நேரத்தில் டேங் தூக்கு கலைஞ்சு எழுந்திருக்கிறான். பார்த்தா அவனுக்கு பக்கத்துலேயே காஃபி இருக்குது, ப்ளஸ் உங்களையும் காணும். தலை வலிக்கிற மாதிரியே எங்கே போனாவ? ஏய் சிலையே, என்ன ஆளை காணும்? ஒரு வேளை வீட்டுக்கு கிளம்பிட்டாலோ? விடிய காலையிலேவா இருந்துச்சு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் டேர்ன் பண்ணா அவனோட ஷர்ட்டில் இருந்து அவங்களோட ஸ்மெல் வருது. அப்போ அவன் இது நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். நீங்கள் பாட்டு பாடினது அது இது அப்படின்னு எல்லாம் அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடுது. ஓச்சே கருமம், நான் வேலை பண்ணிட்டுருக்கேன், அவள் தான் இப்படி பண்ணுறான்னு நானும் இடம் கொடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் என்ன சொல்லணும், ஏதோ சின்ன பொண்ணு கொஞ்சம் விட்டா இந்த தலைமையில் ஏறி உட்காந்துரா போலியே. இல்லை நான் என்ன பண்ணேன், நேற்று அவள் பயந்துட்டு இருந்தா, அதனால பக்கத்தில் போய் படுத்தேன். நானா கட்டி பிடிச்சேன், நானா பாட்டு பாடினேன், எல்லாம் பண்ணது அவள். யோசனை எவ்வளோ பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எழுந்திரிச்சு வரான். ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும், என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில அவள். ஏ சிலையே எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறான். இங்கே போனா அவள் அலையை காணோம். ஒரு வேலை கிளம்பிட்டாலோ? போகிறந்தா ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போயிருப்பா, ட்ரெஸ்ஸு ரெஸ்ட் ரூமில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரெஸ்ட் ரூமுக்கு வரான். பார்த்தா அங்கே உங்கள் ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லை. சே கிளம்பிட்டா, சரி என்ன அளவோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க காஃபி எடுத்துட்டு அவன் குடிக்கிறான். நீங்களும் பிரியாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒயனு சரியில்லையே, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது ஒன்று சைட் அடிக்கிற மாதிரி இல்லை. ஒயன் லவ் தான் பண்ணுற போல. சிச்சி லவ்வெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, என்னை தேடி ஒருத்தன் வருவான், அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதெல்லாம் சும்மாடி. இருந்தாலும் பிடிச்சிருக்கு, ஆனால் வேணாண்டி. நீ ஏன் ஒயன் அப்படி நினைக்கிற? ஒருவேளை கடவுள் உனக்காக அனுப்பி வச்ச பையனே எவனா இருந்தா அதான் உங்கள் அத்தை பையன். அவன் பேர் என்ன? பேரா தெரியலையேடி. ஏய் இதில் வேற நீ அவனை லவ் பண்ணுற. நான் எங்கடி உன்ட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்? நான் லவ்வெல்லாம் பண்ணல, நான் சும்மா தான் பார்த்தேன். சரி ஏதோ ஒன்று, அதுக்கு பேர் கூட கேட்க மாட்டியா? நான் கேட்டேன்டி, அதுக்காக அது பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படி இப்படி சொல்லி என்னை திட்டான். என்னை எப்போ பார்த்தாலும் அவன் திட்டிகிட்டே தான் இருப்பான் தெரியுமா? திட்டுறானா என்ன, உரிமையில் திட்டுறான்னு அர்த்தம். அவனுக்கும் அவன் மேலே ஏதோ ஒன்று இருக்கும். என்ன இல்லை அவன்கிட்ட அப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டான்டி, அளவோடு தான் இருப்பான் தெரியுமா? நானே அட்வான்டேஜ் எடுத்தாலும் என்னை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அது தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ தெரிலடி. அப்போ நீ லவ் பண்ணுற? இல்லை இது லவ் இல்லை. அப்புறம் இதுக்கு பேர் என்ன? தெரியல, ஆனால் கண்டிப்பாக அது லவ்வாக இருக்காது. லவ்வெல்லாம் நான் பண்ணுவேனாடி, இதெல்லாம் சும்மா பாசிங் க்ளவுஸ் மாதிரி தான். நல்லா வருதா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். பிடிச்சிருக்குன்னா சும்மா பண்ணுவேனே. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ ஓவராக ஃபீலிங்ஸ் ஆகி அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணி ஹார்ட் பிரேக் ஆகிடக்கூடாது, புரியுதா? அளவோட இருந்துக்கோ. என்ன ஐயா சீச்சி என்னென்ன அந்த மாதிரி நினச்சியா? சும்மா ஃப்ளர்ட் பண்ணுறேன் அவ்வளோதான். அவனுக்காகலாம் நான் ஃபீல் பண்ணுவேன் நீ நினச்சியா? அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பிடிச்சிருக்கு, ஆமாம் பிடிச்சிருக்கு, அவன் கிடைக்கிறான், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் நல்லா ஃபன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மீனுக்குட்டி, அம்மா என்னடி நீ இன்னும் போகலையா? இதோ போகிறேம்மா. சரி பிரியா, நான் அப்புறம் வரேன். எங்கேடி போகிற? இதோ உனக்கு சாப்பாடு கொடுக்க வரியா? எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னொரு நாள் வரேன் உன் ஆளை பார்க்க, சரியா? சரி நீ போ. சரி நான் போயிட்டு வரேன். என்னம்மா எங்கே சாப்பாடு? தரேன்டி, இங்கே பாரு, இது போய் கோயிலில் அர்ச்சனை கொடுத்துட்டு வந்துடு. அப்புறம் இது அந்த பையனுக்கு சாப்பாடு, சரியா? அப்புறம் அந்த பையன் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். நீ வெளியில் கோயிலுக்கு போகும்போது அந்த பையனே கூட்டிகிட்டு போக கூட. அவன் வந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பான். என்ன? இல்லைம்மா, சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ ஹாய் செல்லாம், இரு இதோ வரேன். ஐயா இவனா? ஐயோ நடி ஊரில் இருக்க எல்லா பொம்பளையும் முத்துப்பாண்டி மாதிரி மாப்பிள்ளை ஒன்று துள்ளுறாளுங்க, நீ மட்டும் ஒதுங்குற? ஆம்பளடி. இங்கே பாரு, அதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என் பின்னாடியே வராதுன்னு. இந்த மாதிரி கத்திட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுட்டு இருந்துன்னு வச்சுக்க, அசிங்கமாயிரும், புரியுதா? தள்ளு முதல்ல. என்னடி இது வரைக்கும் என் சுண்டு விரல உன் மேலே பட்டுருக்குமா? சொல்லு. ஏன் கேட்க முடியாது. இல்லை நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐ லவ் யூடி. ஐயோ உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் உனக்கு புரியாதா? என்ன சொன்ன? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, புரியுதா? எனக்கு பிடிச்சிருக்கடி உன்னை. ஏன் ஏன்னா ஐ லவ் யூடி, லவ் யூ. ஐயோ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறீங்க. என்ன இது என் ஃபிகர் இந்த வீட்டுக்குள்ள நுழையுது? அண்ணி பார்க்குறேங்க.
நான் வெயிட் பண்ணுறேன் செல்லம், நீ போயிட்டு வா என்ன. நான் செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, முதல்ல கிளம்பணுமா? ஐயோ நீ சொன்னால் கேட்காம இருப்பேனா? இதோ போயிட்டேன்டி, போயிட்டு வரேன் என்ன, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நிற்கிறான். நீங்கள் கடுப்பாக என்ன பண்ணுன்னே தெரியாமல் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல்.